Welcome to Deva Vlogs. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட வெயிட்டி ம் எப்படி இருந்தாங்க? ரொம்ப கன்றாவே இருக்காங்க. கன்ஜஸ்டடான பிளேஸ்ல வந்து இவங்க பிளாக்கி, ஆக்சுவலி நான் சொன்னது வெயிட்டி. இவங்க பிளாக்கி, பிளாக் குயின். எங்க போற? இங்க வா. இப்போ ஒயிட்டி எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துருங்க. though means this is our whitey. தண்ணியை மாத்துங்கடி முதல்ல. இவங்களுக்கு தான் வந்து பிளேஸ் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இடமே பத்த மாட்டேங்குது. அங்க அப்பப்போ போய் மூக்கில் இடிச்சுக்கிறா. ஆமா, ஆயிடுச்சு. ஆமா. உங்களுக்கு அந்த இது வியூல தெரியுமான்னு தெரியல, பட் இது ரொம்ப ரெட்டா இருக்கு. ஸோ அதனால அது பிளேஸ் பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசா வாங்கலாம்னு யோசிச்சோம். மீனை மாத்தலான்னு பார்த்தா மீனை மாத்த முடியாது. 3.5 வருஷம் ஆயிட்டாரு நண்பர் எங்க வீட்டுக்கு வந்து. எங்க வீட்டுல ஒரு செல்ல குழந்தை மாதிரி அவங்க இது இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்காங்க. அவங்க இன்னும் இவ்வளவு பெருசு வளருவாங்க. இப்போ நான் மீன் தொட்டிக்கு எங்க போறது? சரி, தொட்டி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஆனா இப்போ நான் வாங்கின சைஸ் அங்க வைக்க முடியாது. அதனால என்ன குட்டியா இருக்கு. இப்போ அதனால என்ன ரூம்ல கொண்டு வந்துடும். அது ரூமுங்கிறது சொல்ல முடியாது, அது என்னோட ஸ்டூடியோ கூட மினி ஸ்டூடியோ. அந்த ஸ்டூடியோ உள்ள ஒயிட்டியை கொண்டு வந்து இனி வரப்போற வீடியோக்கெல்லாம் நீங்க அதிகமா அவங்கள ஒயிட்டியை பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கான வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கு. அது என்னங்கிறது இப்போ பாருங்க. வெயிட் பண்ணுங்க. தண்ணிய ஊத்தியாச்சு. ரெடி. தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி வருது பரவாயில்ல. தண்ணி வரும். இன்னொரு பக்கமும் வரும். சிங்கப்பெருமாள் ஏந்திரிக்க வராரு. ஜம்ப் ஆகும்டா. அப்படியே கீழே வந்துடும். ஜம்ப் ஆகும். உள்ள உண்டா அடிபட்டு உங்களுக்கு போக மாட்டாங்க. கூட்டு போறாங்க. எனக்கு முக்கியம். தண்ணி இவ்வளவு மோசமா இருக்கு. இப்போ எங்க ஒயிட்டி வந்து புது தொட்டிக்குள்ள கூற போறாரு. அது வரவே வா. அதுக்கு ஏதாவது மருந்து எதுவும் உண்டா?
மருந்து தேவைப்படும். ஆல்ரெடி இங்க வாங்க தண்ணி தானே, காலுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஃபுட் எதுவும் போடாதீங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு அது கொஞ்சம் அப்படியே மிதப்பா சுற்றி நிற்பாரு. அப்படியா? புது இடம் புது இது இல்லை, ஓ, எல்லாம் அப்படியே மாறும். கல்லுக்கு மட்டும் போட்டு ஸ்ட்ரெயின் ஆகாம போட்டு எவ்வளவு சும்மா கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே. ஒயிட்டிமேன் என்னடா இது ராசா செய்யறது? கிராஸா போறது தெரியுது. என்னடா தலையில் கிராஸா நிக்கிறான் புள்ள. ஒயிட்டியை நம்ம வந்து நியூ டேங்குக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி படுத்த படுக்கையில கடந்துட்டான். எனக்கா ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இவ்வளோ தூரம் எல்லாம் பண்ணி புள்ள வந்து படுத்துட்டானே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் சொன்னார், இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்குல்ல, ஏற்கனவே சின்ன தொட்டி கொஞ்சம் தண்ணி, இப்போ பெரிய தொட்டி நிறைய தண்ணிங்கும் போது அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதனால புள்ள படுத்துருப்பான், ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்தில் அவனே ஆக்டிவ் ஆயிடுவான், பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இருந்துகிட்டே இருந்துச்சு, பிள்ளை எதுவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா 3.5 வருஷம் நம்ம வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையா இருந்துட்டான், திடீர்னு எதுவும் ஆயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்கிற நம்பிக்கையோட தான் இருந்துச்சு. வந்துட்டானா இல்லையாங்கிறத அடுத்தது நீங்களே பார்ப்பீங்க பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஒயிட்டியோட புது ஹோம். ஏன்னா அது வந்து எப்பவுமே இத்தினோண்டு இருந்ததுனால, அது வந்து தண்ணி நிறைய இல்லாம கொஞ்சமா இருந்ததுனால, அதுக்கு அந்த இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணதுனால இதுல வராம சைடாவே இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் நான் ஓகே ஆயிடுச்சு. லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியல, அதுக்கு என்னடா பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. அது வேற இங்க பாருங்க, பெருசாயிடுச்சடி, நல்ல ஜாலியா விளையாடலாம். நீங்க இனிமே ஓரளவு பெருசு இல்லையா? 2.5 1.5 வைப்பாங்க தெரியுமா, அந்த மீன் தொட்டிக்குள்ள சில பொருள் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, செடி, அது இல்ல அந்த ரிங்கு, அதெல்லாம் பண்ணா அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு சந்தோஷமா இருக்கும். எப்படி போயிட்டு வந்து அப்படி இருந்தவன அப்டேட் பண்ணியாச்சு. இனி வரப்போற வீடியோ எல்லாத்தையும் வருவான் நினைக்கிறேன். ஆமா, வரப்போற ரியாக்ஷன் வீடியோல நான் ரியாக்ஷன் இனிமே தனியா ரியாக்ஷன் பண்ற அந்த குறையே வந்துற. ஃபேமிலி தானே, ஃபேமிலியா சேர்ந்து பண்ணலாம். பிடிச்சிருக்காங்க போயிட்டுமா? பிடிச்சிருக்கா? வீட்டு பிடிச்சிருக்கா இல்லையா? இப்பதான் புள்ள நீந்துறான். அப்பா இவ்வளவு நேரம் வந்து படுத்தே கிடந்து எங்களுக்கு பயமுறுத்திட்டான். இப்பதான் புள்ள நீந்தி வர்றான். வந்து நாளைக்கு தாண்டி சாப்பாடு, இன்னைக்கு போடக்கூடாதான். நீ சாப்பாடு கிடையாது, இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதான், நாளைக்கு உனக்கு சாப்பாடு போடப்படும்.